என்ன ருசிதான், இப்படி ருசிதான், நான் செஞ்ச பிரியாணி ருசிதான். வந்து இங்க சாப்பிடுங்க, வந்து உன்னை வாங்கிக்கோங்க. இந்த பிரியாணி டென்ட் பிரியாணி டேஸ்ட் சூப்பர், கொஞ்சம் நீங்க சாப்பிடுங்க. என்னடி சின்ன பொண்ணு, எல்லாரும் அருவியை வேடிக்கை பார்க்க வந்தோம், நீ என்னடா இங்கே வந்து ஒரு வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்க? என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? வியாபாரம் பார்க்கலாம் அன்னைக்கு பொழுது எனக்கு விடிஞ்ச மாதிரியே இருக்காது, உங்களுக்கு தெரியாதா? அடியே நாத்தே, எங்கடி போய் தொலைஞ்ச? இங்க வாடி. எங்க மதனிக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. இந்த இயற்கை காட்சியை ரசிக்க விடாம எப்ப பாரு காலு கழுத மாதிரி கத்துறது. ஏடி நாத்து, எங்க போயிட்டு தொலைஞ்சடி? ஒன்னாதானே வந்த? ஏன் மதனி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாத்துன்னு ஒரு குயில் கூவிச்சு, உங்களுக்கு கேட்டுச்சா? என்னடி சொல்ற? அது குயில் இல்லடி, நான் தாண்டி உன்னை கூப்பிட்டேன். என்ன மதனி சொல்றீங்க? அது குயிலோட குரல் இல்லையா, உங்க குரலா? என்னால நம்பவே முடியல. குயில் குரல் மாதிரி இனிமையால இருந்துச்சு. பாத்தியாடி சின்ன பொண்ணு, என் நாத்தனா என்ன பார்த்து குயில் மாதிரி பேசுறேன்ற. அன்னைக்கிலேயே குரலே காக்கா குரல் மாதிரி இருக்கும், அதை பார்த்து குயில் குரல்னு சொல்றானா ஏதோ ஒரு காரணத்தால தான் இருக்கும். சாக்கக்கூர, அது குயில் இல்லடி, நான் தான். அது நீ அன்னைக்கே சொன்னேன், சூப்பர் சிங்கர்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு. கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இவ்வளவு அழகான குரல் இந்த ஊர்ல யாருக்கு இருக்கு? நல்ல திறமை. தேங்க்ஸ் டி சின்ன பொண்ணு, என் திறமையை பாராட்டினதுக்கு. நான் ஒன்னும் உங்க திறமையை பாராட்டலக்கா, உங்களை இவ்வளவு ஈஸியா ஏமாத்துற மாதிரி அவ திறமையா பேசுறாளே, அதான் உங்க நாத்து. அந்த 4 முடி நாத்து திறமையை தான் நான் பாராட்டுறேன். என்னடி சொல்ற? என் நாத்து என்ன ஏமாத்துறதுக்காக பொய் சொல்றாளா? அவ எதுக்குடி என்கிட்ட பொய் சொல்லணும்? அதனால அவளுக்கு என்ன லாபம்? அது எப்படி எனக்கு தெரியும்? நீங்களே அவகிட்ட கேளுங்க. ஏண்டி நீ எதுக்குடி என்ன ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்க? தெரிஞ்சிருச்சோ நான் உங்களை ஐஸ் வைக்கிறேன்னு? தெரிஞ்சிருச்சா? பச்சையா தெரியுதுட்டு பச்சை மட்டை. என் ராஜதந்திரங்கள் அனைத்து மீனாய் போனதே. அடியே, ஒழுங்கு மரியாதையா உண்மை சொல்லு, எதுக்காக ஐஸ் விக்கிற? இவ பிரியாணி விக்கிறாளே, இந்த வாசத்தை நான் பிடிச்சேன், என் கையில காசு இல்லையே, அதான் உங்களை ஐஸ் வச்சேன். ஓஹோ, உங்ககிட்ட காசு இல்லைன்னு என்கிட்ட ஐஸ் விக்கிறியா? என் கையில காசு இல்லையே, ஆனா வைரம்ப நடுங்குதே, ஒரு பிரியாணி வாங்கி கொடுங்க, அது புண்ணியமா போகட்டுமே. சும்மா சொல்லக்கூடாது நாத்தே, பாட்டு சும்மா பட்டையை கலப்புது. எல்லாம் ஒன்னாலதாண்டி. திருவோட்டை எடுத்துட்டு பிச்சை எடுக்க போற நிலைமைக்கு என்னை கொண்டு வந்துருவ போல. இந்த நடுக்காட்டுல எவனாவது காசு கொண்டு வருவானாட்டி? இங்க போய் பிரியாணி கடை வச்சிருக்க? அதெல்லாம் கொண்டு வருவாங்க. நான் பொதுவா கையில காசு எடுத்துட்டு வரதுல எங்க மதனி இருக்க போய் சரியா போச்சு. எங்க மதனி எனக்கு காசு தந்துருவாங்கல்ல, நான் எப்படி தாரேன்னு சொன்னேன்? நீ பாட்டுல விட்டா பிரியாணியா ஆர்டர் பண்ணிடுவ போல. என்ன மதினி, நாம 2 பேரும் மதினி நாத்தனா மாதிரியா பழகிட்டு இருக்கோம், ஒரு உயிர் தோழி மாதிரி இல்லையா? கேட்டியாடி, இவ எனக்கு உயிர் தோழியா? இப்படி ஒரு வாசில திங்கிற தோழி இருந்தானா அவ உயிரே நான் எடுத்துப்பேன் பாத்துக்க. தோழி கிளின்னு சொன்னா நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம் போல. பேசாம நாத்தனாருங்க உரிமையிலே கேட்ட வேண்டியதான். இங்க பாருங்க மதினி, உங்க மணிபஸ்ல இருக்க காசு என்னமோ நீங்க உழைச்சி சம்பாதிச்ச மாதிரி பேசுறீங்க. எங்க அண்ணன் கொடுத்த காசு தானே, அதுல பிரியாணி வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன நோகுது? சண்டைக்கு வாடி, என் கூட சண்டைக்கு வாடி, மண்டைய உடைப்பேன், ஓ மண்டைய உடைப்பேன். சபாஸ், சரியான போட்டி. மதனியா நாத்தனாவா? இப்ப மண்டைய உடைக்க போறது யாரு தலையில அதிகமா ரத்த வர போகுது, யார் அதிகமா அடிக்க போறாங்க? சூப்பர். இந்த காட்டுல இப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும் நான் கனவுலையும் நினைக்கல. இண்டி ஊரு 2 விட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்க கரையில எவ மண்டைய உடைப்பா, ரத்தம் பார்க்கலாம் தலையிறியோ? ஆமா மதினி, நாம 2 பேரும் சண்டை போடுற மாதிரி பேசினா அவ இப்படிதான் பண்ணுவா. பேசாம நீங்க எனக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துருங்களே மதினி, நம்ம 2 சமாதானமா போயிடலாம். அது சரி, மிஞ்சினா கெஞ்சிர. நீங்க வாங்கி கொடுக்கலன்னா நான் திருவோட எடுத்துக்கிட்டு தெருவா போக வேண்டியதா, பிரியாணி தாங்கோன்னு. ஏன்டி இப்படி குடும்ப மானத்தை வாங்குற? இரு ஒரு பிரியாணி வாங்கி தரேன். இருங்க மதினி, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட். சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு டவுட். நெருப்பு இல்லாம சமைப்பது எப்படி சின்ன பொண்ணு? பரவாயில்லையே, இப்பதான் உருப்படியா உனக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. பதில சொல்லு சின்ன பொண்ணு, நீ பெரிய சமையல்காரி, விதவிதமா செஞ்சு வியாபாரம் பண்ற, இதுக்கு ஒரு பதில சொல்லு. என்ன இதெல்லாம் ஒரு கேள்வி, இதுக்கு நான் பதில் சொல்றதா? நல்ல ஒரு கடாய், பெரிய சைஸ் கடாயை கையில் எடுக்கவும். நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். நெருப்பு இல்லாம தானே சமைக்கணும்னு சொல்லிட்டு கரண்ட் அடுப்புல வச்சு சமைக்க சொல்லுவ, சரியா? சமைக்கணுமா? உனக்கு நெருப்பு இல்லாம சாப்பிடணுமாடி? நெருப்பு இல்லாம சாப்பிடணும்னு வச்சுக்கோயேன். அது என்னடி நெருப்பு இல்லாம சாப்பிடுறது? இந்த கரண்ட் அடுப்பு கிரண்ட் அடுப்பு எல்லாம் தேவையில்ல, வெரி சிம்பிள். முதல்ல பாத்திரத்தை, அதுவும் பெரிய சைஸ் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கிட்டு வீதி வீதியா போய் கதவை தட்டினா, அம்மா தாயே சோறு ஓடுங்கன்னு சொன்னா அவங்க சட்டி நிறைய சோத்த போட்டு போறாங்க. இதுக்கு நெருப்பு?
இத பாவி, நெருப்பு இல்லாம சமைப்பது எப்படின்னு கேட்டா என்ன வீதி வீதியா பிச்சை எடுக்க விட்டுருவ போல. இவ ஒரு ஆளுன்னு இவ கிட்ட ஒரு கேள்வி கேக்குறியாக்கும். வாங்கடி என் வண்டுகளா வாசமுள்ள செண்டுகளா, வந்தமா பிரியாணியை காசு கொடுத்து வாங்கினமா தின்னமான்னு இல்லாம கேள்வி கேட்கறாளுங்களா கேள்வி. ஏண்டி நாத்து, உனக்கு தேவை பிரியாணி தானே, காசு தாரே வாங்கி தின்னு தொலை. 1008 கேள்வி கேட்டு என் உசுறு எடுக்காத. சின்ன பொண்ணு, எங்க மதினி காசு தரங்க ஒரு பிரியாணி கொடு. சரி சரி, இந்த காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் நடந்து வந்ததுல எனக்கும் பசி ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பிரியாணி கொடு. ஓகே ஓகே, ஒரு 500 ரூபாய் எடுங்க. என்னடி அப்படி என்ன 500 ரூபாய்க்கு பிரியாணி? ஊருக்குள்ளனா ஒரு பிரியாணி 100 ரூபாய், இங்க வந்தீங்கன்னா ஒரு பிரியாணி 250 ரூபா. வாடி என் மச்சி, வாழைக்காய் பச்சி, ஓவடம்பப்போ பிச்சி போட போறேன் பஜ்ஜி. ஓ, பச்சைக்கடை போட போறீங்களா? அதோ அங்க கொஞ்சம் மரத்தடியில நிழல் இருக்குக்கா, அந்த நிழல்ல உட்காந்து போடுங்க, நல்ல வியாபாரம் நடக்கும். உன்ன கேட்க பக்கம் பல்ல கட்ட வேண்டியது இருடி. 500 ரூபா தானே கேட்கற மதினி, கொடுக்க வேண்டியதானே? அடிங்கோயால 10 பைசா கையில கொண்டு வர மாட்டேன். 500 ரூபாய்க்கு பிரியாணி மட்டும் வாய் கேக்குதோ? ஏண்டி ஊருக்குள்ள 100 ரூபாய், இங்க 250 ரூபா கணக்கு வேண்டாம். ஏக்கா, ஊருக்குள்ள பிரியாணி விற்கணும்னா வீட்டுல இருந்து பொருள் எடுத்து கொண்டாந்து வச்சா போதும். ஆனா அவ்வளோ தூரம் காட்டுக்கும் வீட்டுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு. இந்த அருவி பக்கத்துல பிரியாணி, அப்புறம் டென்ட் எல்லாம் எடுத்து கொண்டு வரதுக்குள்ள டைம் ஆயிடுச்சுக்கா. அதுவும் இல்லாம இது சாதா பிரியாணி கிடையாதுக்கா, சாதா பிரியாணி கிடையாது. என்னடி சொல்றா? சாதா பிரியாணி இல்லன்னா ஒருவேளை காக்கா பிரியாணியா கண்டா இருக்க மோடி? ஐயா, இது காக்கா பிரியாணி இல்ல, காடை பிரியாணி இல்ல. பின்ன என்ன பிரியாணி இது? வழக்கமா விக்கிற கோழி பிரியாணி தான்க்கா. ஆனா இதுல என்ன வித்தியாசம்னா இது பேரு டென்ட் பிரியாணி. ஏன் மதனி, சிக்கன் பிரியாணில சிக்கன் போட்டிருப்பாங்க, மட்டன் பிரியாணில மட்டன் போட்டிருப்பாங்க. இந்த டென்ட் பிரியாணில ஒருவேளை டென்ட் பிச்சு பிச்சு போட்டிருப்பாளோ? அடச்சி, நீயும் உன் கேள்வியும் வாய முடிட்டீரடி. ஏண்டி சின்ன பொண்ணு, எனக்கு அந்த டவுட் இருக்கு. டென்ட் பிரியாணினா என்னடி? அது வேற ஒண்ணும் இல்லக்கா, காலையில ஒரே சாரல், வெளியில உட்காந்து சமைக்க முடியல, நெருப்பு அணைச்சு விட்டுருச்சு. அதான் டென்ட் போட்டு அதுக்குள்ள உட்காந்து பிரியாணி செஞ்சேன். அதனாலதான் இது பேரு டென்ட் பிரியாணி. எப்படி வாடி என் அபித்த குஜலாம்பாள், பிரியாணிக்கு இப்படி ஒரு பேர் வச்சது நீ ஒருத்தியா தாண்டி இருக்கும். ஆக மொத்தம் 250 ரூபா தெண்ட அழுது உனக்கு பிரியாணி வேணும், அதானடி? அதேதான் மதனி. இதோ வாங்கிக்கோங்கக்கா, வாங்கிக்கோங்க. சூடான சுவையான டென்ட் பிரியாணி, அருவிய ரசிங்க, அள்ளி அள்ளி சாப்பிடுங்க பிரியாணிய. சரி, நீ சொல்றதுல நியாயம் இருக்கு. இந்த அருவி பக்கத்துல உட்காந்து நல்லா சூடா பிரியாணி சாப்பிடுறது கொஞ்சம் டேஸ்டா தான் இருக்கும். அதுக்கு 250 ரூபா கொடுத்தா தாகும். குடுறி குடு. எப்பா, அருவி குருவி மலை காடு அப்படி இப்படின்னு போய் சொல்லி இவளுகிட்ட இந்த காக்கா பிரியாணியை தள்ளுறதுக்குள்ள போதும் ஆயிருச்சு. ஆமாடி சின்ன பொண்ணு, இந்த பிரியாணியே இவ்வளவு டேஸ்டா இருக்கு. அதுவாடி, என்னதான் சாப்பாடு இருந்தாலும் இந்த பிரியாணி தான் சூப்பர். அதுவும் சரிதாண்டி, ஒரு காட்டுக்கு எப்படி சிங்க ராஜாவோ அதே மாதிரி எல்லா சாப்பாட்டுக்கும் கிங்கே இந்த பிரியாணி தாண்டி. அப்போ பிரியாணி மேக் பண்றவங்க கிங் மேக்கராக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சில நேம் மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். சரவணவேல், புனிதவதி, கருப்பசாமி, நிரோஷா, தர்ஷினி, செல்வம், மலர், தேனி, மகிழினி, கிருத்திக், மகிஷாலினி, மதுரை, கூரியா, ஆதிரா, இப்ராஹிம், சபிதா, சுகந்த், சுதீர், நிதர்ஷினி, பொன்மலர், பிரபா, முகிலன், முத்துவேல், ராசுகுட்டி, தவின்குட்டி, சஞ்சீவ், வர்ஷா, தீபா, கபிதா, சாந்தி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்ல உங்க நேம் வரலன்னா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, உங்க பேர் வரும். யாருக்கெல்லாம் டென்ட் பிரியாணி வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க. டாடா பாய்.